ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல இருந்து வரலாறு பாடம் பார்க்க போறோம். இதுல நம்ம அலகு 1 பார்க்க போறோம். நம்மளுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு என்றால் என்ன. இதுதான் இந்த பாடத்துடைய தலைப்பு. ஓகேவா? இந்த பாடம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மீதி எல்லாம் வெறும் கதை மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? நாம நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறுமி அவங்க அம்மா கூட உரையாடுற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தகவல் பேழை பாருங்க. வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. ஓகேவா? இதை பாத்துக்கோங்க. அப்போ வரலாற்றின் காலம் எதுல கணக்கிடப்படுகிறதுனா ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இதை பொதுவா நாம கிமு கிபி அப்படின்னு பயன்படுத்துவோம் இல்லையா? இப்போ கிமு அப்படின்றது என்னன்னா கிறித்து பிறப்பிற்கு முன், கிபின்றது கிறித்து பிறப்பிற்கு பின். ஓகேவா? நாம இதுதான் இதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு கிமு அப்படின்றத போ ஆமு அப்படின்னு மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இனிமே நாம இது போலதான் பயன்படுத்தணும். அப்ப போ ஆமுனா என்னன்னா பொது ஆண்டிற்கு முன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கிபி அப்படின்றத போ ஆ அப்படின்னு மாத்தி கொடுத்துருக்காங்க, பொது ஆண்டு. ஓகேவா? அப்போ கிமுன்றது போ ஆமு, கிபின்றது போ ஆ. அது போல பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, உங்களுக்கு தெரியுமா? வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. ஓகேவா? அப்ப வரலாறுனா என்னன்னா கடந்த காலத்துல இருந்த அந்த நிகழ்வுகளுடைய கால வரிசைப்படி எழுதப்பட்ட ஒரு பதிவு தான் வரலாறு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்ற சொல்லந்தான் வந்திருக்கு. ஓகேவா? இதை பாத்துக்கோங்க. ஹிஸ்டோரியா ஹெச் கிடையாது, ஐ வந்திருக்கு ஃபர்ஸ்ட். ISTORIA ஹிஸ்டோரியா அப்படின்ற கிரேக்க சொல்லுல இருந்து தான் வரலாறு அப்படின்ற சொல் உருவாகி இருக்கு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, கற்கருவிகளை பயன்படுத்தி இருப்பாங்க. அதை வச்சு அவங்களுடைய காலத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளையும் நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல கற்கருவிகளை தெரிஞ்சுக்கிறோமா? அப்ப கற்கருவிகள் இல்லாம வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாறை ஓவியங்கள். ஓகேவா? வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல மனிதர்கள் பாறைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பாறைகளில் ஓவியங்களா வரைஞ்சு வச்சிருக்காங்க. வேட்டையாடுதல், நடனமாடுதல், இந்த மாதிரியான நிகழ்வுகளை வரைஞ்சு வச்சிருக்காங்க. இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, நாணயவியல்னா என்னன்னா நாணயங்கள் பற்றிய படிப்பு. இது நாணயவியல்னு சொல்றோம். கல்வெட்டியல் அப்படின்றது எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பை தான் கல்வெட்டியல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கற்கருவிகள் பயன்படுத்தின அந்த காலத்துக்கும் எழுதுற முறைகள் வந்துச்சு இல்லையா, இப்போ ஓலைச்சுவடிகள்லாம் எழுதுனாங்க இல்லையா, அந்த காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்றோம். இப்போ வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்று காலத்துக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். ஓகேவா? அப்ப வரலாற்று தொடக்க காலம்னா என்னன்னா, அதாவது வரலாற்று காலம்னா ஓலைச்சுவடிகள் செப்பேடுகள்லாம் எழுதி வச்சாங்க இல்லையா, அப்போ அது போல ஆதாரங்கள் இருக்கிற காலம் வரலாற்று காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்னன்னா கற்கருவிகள் பயன்படுத்தி இருப்பாங்க, பாறை ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சாங்க இல்லையா, அது போல காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஓகேவா? இப்போ வரலாற்று தொடக்க காலம்னா என்ன அப்படின்னு பாருங்க, எழுத படிக்க தொடங்கிய காலம். ஓகேவா? அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல ஓவியங்களா வரைஞ்சி வச்சாங்க, வரலாற்று காலத்துல எழுதி வச்சாங்க. ஓகேவா? வரலாற்று தொடக்க காலத்துல என்ன பண்றாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுத ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்க, சில குறியீடுகளா எழுதி வைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ வரலாற்று தொடக்க காலத்துல எழுதப்பட்ட சில பதிவுகள் என்ன பண்ணிருக்காங்க, இப்பயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதனுடைய பொருளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
ஓகேவா. இப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல வந்து பாறை ஓவியங்களா இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே வந்து ஓவியத்தை புரிஞ்சுக்க முடியற மாதிரி இருந்தது. வரலாற்று காலத்துல எழுதி வச்சிருந்தாங்க, படிச்சா புரியுற மாதிரி இருந்தது. ஆனா வரலாற்றுக்கு தொடக்க காலத்துல சில குறியீடுகள் மாதிரி வந்து எழுதி வச்சதுனால அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தாலும் கூட நம்மளால என்ன பண்ண முடியல, அதை படிச்சு வந்து புரிஞ்சிக்க முடியல. ஓகேவா. அதுக்கு அடுத்தது அந்த காலத்துல வந்து மனிதர்கள் வந்து எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தாங்க இல்லையா. அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நாய்களை வந்து பழக்கிறாங்க. அப்போ மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய்கள். ஓகேவா. இது வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். அப்போ நாய்களுடைய மோப்ப சக்தியை வச்சு தங்களுக்கு வர ஆபத்துக்களை வந்து என்ன பண்றாங்க, அவங்க முன்கூட்டியே வந்து கணிக்கிறதுக்காக நாய்களை வந்து பழக்கி வச்சிருக்காங்க. அவங்க வேட்டையாட போகும்பொழுதும் அந்த நாய்களை வந்து என்ன பண்றாங்க, உடன் வந்து அழைத்துட்டு போறாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க, பண்டைய காலத்துல இருந்த ஒரு மிகச்சிறந்த அரசர் தான் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகர். இவருடைய காலத்துலதான் வந்து புத்த மதம் வந்து என்ன பண்ணுது, ஆசியா ஃபுல்லா வந்து பரவ ஆரம்பிக்குது. ஓகேவா. அப்ப புத்த மதம் தோன்றினாலும் இதற்கு முன்னாடியே வந்து புத்த மதம் தோன்றி இருந்தாலும் அது பெரும்பாலும் வந்து என்ன பண்ணல, பல பகுதிகளுக்கு பரவல. அது யாருடைய காலத்துலதான் வந்து பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகருடைய காலத்துலதான் வந்து பரவ ஆரம்பிக்குது. இவர் வந்து ஒரு பேரரசர். இவர் வந்து கலிங்க போர் வந்து புரியுறாரு. கலிங்க போர் புரியும் பொழுது பல உயிர்கள் வந்து இறந்து போறாங்க. அதை பார்த்து இவர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு. கலிங்க போர்ல இவர் வெற்றி பெற்றாலும் இவர் என்ன பண்றாரு, இதோட வந்து போர் புரியக்கூடாது அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்துட்டு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் வந்து பின்பற்றி இருப்பாரு. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க, வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் வந்து அசோகர். ஓகேவா. அப்போ வெற்றி பெற்றாலும் இனிமே போர் தொடுக்க கூடாது அப்படின்னு வந்து முடிவெடுத்த முதல் அரசர் வந்து அசோகர் தான். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்காக மருத்துவமனை அமைத்து தந்தவர் யாருன்னா அசோகர். ஓகேவா. இது வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். இப்போ உலகிலேயே முதலாக விலங்குகளுக்குன்னு தனியா மருத்துவமனை அமைத்து கொடுத்த அரசர் யாருன்னா அசோகர். இவர் காலத்துல வந்து நிறைய சாலைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அது இன்னைக்கும் வந்து நாம பயன்படுத்திட்டு வரோம். அதே போல நம்மளுடைய தேசிய கொடியில அசோக சக்கரம் இருக்கு இல்லையா, அது வந்து இவருடைய சாரநாத் கற்றூன்ல இருந்து தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. இப்படிப்பட்ட சிறப்புடைய நம்ம அசோகருடைய தகவல்கள் பத்தி கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த ஒரு செய்திகளும் வந்து யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு. ஓகேவா. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவ்வளவு சிறப்பிருந்த இந்த பேரரசரான அசோகரை பத்தி எந்த ஒரு தகவலும் யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு. இந்த முதல்ல ஆய்வு பண்ணி அசோகரை பத்திய செய்திகளை வெளிக்கொண்டு வந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான். ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இவங்க 3 பேரும் தான் என்ன பண்றாங்க, நிறைய வந்து ஆய்வு பண்ணி அசோகருடைய சிறப்புகளை வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல சார்லஸ் ஆலன் அப்படின்ற ஆங்கில எழுத்தாளர் என்ன பண்றாருன்னா அசோகரை பத்தி நிறைய ஆய்வு பண்ணி நிறைய செய்திகள் எல்லாம் சேகரிச்சு என்ன பண்றாரு, ஒரு நூலை வந்து வெளியிடுறாரு. ஓகேவா. அப்ப நம்மளுடைய இந்திய நாட்டின் சிறந்த அரசனாக இருந்த அசோகரை பத்தி ஆங்கிலேயர்கள் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல ஆய்வும் பண்ணிருக்காங்க, முதல்ல நூலும் வந்து எழுதியிருக்காங்க. அப்ப சார்லஸ் ஆலன் எழுதுனா அந்த நூலுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். இதுதான் வந்து அந்த நூலுடைய பெயர். ஓகேவா. இது வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். இந்த ஆத்தர் பேரும் பார்த்துக்கோங்க, நூலுடைய பேரும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது அசோகர் காலத்துல அவர் உருவாக்கியது வந்து சாஞ்சி, ஸ்தூபி மற்றும் சாரநாத் கட்சூன். இது வந்து அவருடைய சிறப்பை இன்னைக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா. இதுதான் வந்து சாஞ்சி ஸ்தூபி, இது வந்து சாரநாத் தூண். ஓகேவா. இதுதான் வந்து நம்மளுடைய இலச்சினையா வந்து பயன்படுத்திட்டு இருக்கும். ஓகேவா. ஓகே. அதோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.